இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்திராணி சொன்ன டைம் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த அயலியும் சிவாவும் எதுவும் பண்ணிடாம பாத்துக்கணும். இல்லனா இப்பவே அதுங்களை வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நான் தான் இவ்ளோ டென்ஷனா இருக்கேன். ஆனா அந்த கபில நான் பாத்துக்கிறேன், இத பண்றேன், அத பண்றேன்னு சொல்லிக்கிட்டேனே இருக்கானே தவிர எதையுமே செய்ய மாட்டேங்கிறான். எங்க இருக்கிற 2 நாள்ல அந்த சிவா உண்மையை ப்ரூவ் பண்ணிடுவான்னு நினைச்சதானே நீ டென்ஷனா இருக்க? ஆமா. டோன்ட் வரிமா, அப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா அந்த சிவாவும் அயலியும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்கம்மா. ஏன்னா உன்னோட மகன் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். கபிலா, நீ என்ன சொல்ற? ஐயோ, கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, என்ன கபிலா பண்ண? வேணாம்மா, அதை இப்ப சொல்ல மாட்டேன். இந்த 2 நாள் முடியட்டுமே, அப்புறம் சொல்றேன். இப்பயே சொல்லிட்டா நீ பயந்துருவ. ஏன்னா உன் பையன் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். கபிலா, என்ன சொல்ற? எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா, நீ கவலையே படாத. இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் அந்த சிவாவும் அயலியோட தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது. எப்படியோ கபிலா, நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. நீ சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு அதுவே போதும். நடக்குமா? ஏய், இங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? அவதான் உனக்கு ஆளா? அவ முதல்ல இந்த குடும்பத்தாலே கிடையாது. நாங்க தான் இந்த குடும்பத்தாலு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அவ இன்னும் 2 நாள் தான் இருப்பா. அதுக்கப்புறமா இங்க இருந்து போயிடுவா. அப்ப என்ன பண்ணுவ நீ? பாவிக்குட்டி, அழாதடா, செல்லம் இல்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? குழந்தைகிட்ட இப்படியே பேசுவாங்க? பாவம், இப்படி அழுதுட்டு இருக்கா பாருங்க. நான் உண்மைதானே சொன்னேன். அவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போக தான் போறா. இதோ பாரு, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல. சொல்லு. வழக்கமா நான் இந்த அளவுக்குலாம் பொறுமையா இருக்கவே மாட்டேன். ஆனா என்னன்னு தெரியல, இந்த ஆள் விஷயத்துல மட்டும் நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். பரவாயில்ல, இதுக்கப்புறம் என்ன, அவன் எழுந்து வந்து சாட்சி சொல்லவா போறான்? ஓவரா ஆடாத கபிலா. நீ பண்ணது மர்டர் அட்டெம்ப்ட். இது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல? என்ன நடக்கும்? சொல்றேன். நாங்க நினைச்சிருந்தா எப்பவோ போலீஸ் கிட்ட உன்னை புடிச்சு கொடுத்திருப்போம். ஆனா உன்னால இந்த குடும்ப மானமும் சேர்ந்து போகும். உன்னால அண்ணி எல்லா இடத்துலயும் கை கட்டி நிப்பாங்க. அவங்கள அப்படி பார்க்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கோம். அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் போயிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. எனக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கட்டும்பா. ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. பார், நான் இப்பவும் சொல்றேன், உங்களால இந்த 2 நாளுக்குள்ள உண்மையை ப்ரூவ் பண்ணவே முடியாது. இருந்த ஒரு ஆதாரமும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அது வேற பாவம், வருமா வராதான்னு வேற தெரியாது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படி வேற ஏதாவது வழி இருந்தா நல்லா யோசிச்சு வைங்க. பாய். நகருங்க நகருங்க பாஸ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தெனாவட்ட பேசிட்டு போறான்னு பாத்தியா? கபிலன் காத்து இப்ப அவன் பக்கம் அடிக்கிறதா நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கான். ஆனா அதே காத்து எப்ப வேணாலும் திரும்பும்னு அவனுக்கு தெரியாது போல. இவன் இப்படிதான்னு முடிவாயிடுச்சு. இவனெல்லாம் மாத்த முடியாது. நாம தான் இவன் போக்குல போய் அடிக்கணும்.
நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சூரி மாமாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அத பத்தி கேட்டப்போ உங்க அப்பன் ஜெயில இருக்கான் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த. இப்பதான் உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டானே, இன்னும் ஏன்டா அதை எடுக்காம இருக்க? வர்மா அது வந்து டேய், 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 என்ன 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 உங்க அக்காவோட சேர்ந்து நீயும் எனக்கு ஸ்கெட்ச் போடலான்னு பாக்குறியா? வர்மா வர்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வர்மா. நான் வேற ஒரு பிரச்சனையை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் நான் பென்ட்ரைவை பத்தி யோசிக்கவே இல்லை. டேய், எனக்கு இம்மிடியட்டா அந்த பென் டிரைவ் என் கைக்கு வரணும். இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் உனக்கு ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்துட்டேன், ஆனா நீ இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. இதுக்கு மேலேயும் உன்னை நம்பி டைம் தர முடியாது. சோ வர்மா, என்னோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வர்மா. நான் கண்டிப்பா உன்னோட பென்ட்ரைவை எடுத்து தரேன். ஆனா இப்போ உடனே என்னால எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடு. சரி, உனக்கு இன்னும் 24 hours டைம் தரேன். அதுக்குள்ள அந்த பென் டிரைவ் என் கைக்கு வந்து ஆகணும். புரியுதா? இல்ல உங்க அப்பன் ஜெயில இருந்து வந்ததுக்கான பிரயோஜனமே இல்லாம பண்ணிடுவேன், பாத்துக்கோ. வர்மா, சொன்ன மாதிரி அந்த பென்ட்ரைவ் உன் கைக்கு வந்து சேரும். கட் பண்ற. அம்மா மொத்தம் 42 ரூபாய் ஆச்சுமா. தட்டக்குண்ணா இந்தாங்க. என்னம்மா சில்லறை இல்லையா? இதான் இருக்கு. சரி, அப்ப மீதி 8 ரூபாய நாளைக்கு வாங்கிக்க. நீ வேணா 2 ரூபாய் நாளைக்கு வாங்கிக்கோ, எனக்கு 10 ரூபாய் கொடு. இதுல எல்லாம் விவரமா இருமா. வீட்ல இருந்து வரும்போது சில்லறை எடுத்துட்டு வர வேண்டியது தானே? எல்லா இடத்துலயும் ஒரு அட்டைய முன்னாடி வச்சிடுறாங்க. நாங்களும் ஈஸியா போன்லயே காசை பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நீ ஒரு ஆள் தான் இன்னமும் கையிலேயே காசை வாங்கிட்டு இருக்க. எதுக்குமா வேணா? நான் கண்ணால பாக்குறத மட்டும்தாம்மா நம்புவேன். அதனால எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ உனக்கு என்ன, 10 ரூபாய வாங்கிட்டு 2 ரூபாய நாளைக்கு தரேன்னு சொல்ற, அவ்வளவுதானே? இந்தாம்மா புடி, சந்தோஷமா இருமா. போமா. ஐலி, இந்த வெண்டைக்காய் எடு, மூளைக்கு ரொம்ப நல்லது. எங்களுக்கெல்லாம் இங்க மூளை நல்லாதான் இருக்கு. இத கொண்டு போய் உங்க தம்பி கிட்ட கொடுங்க. ஏன், உன் தங்கச்சிக்கு தேவையில்லையா? ஓ, தம்பிய சொன்னதும் கோபம் வந்துருச்சோ? அப்ப நான் சொன்னது மட்டும் என்ன பொய்யா? ஏப்பா, உங்க தம்பி தங்கச்சி பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். சீக்கிரம் காய்கறி எடுங்கப்பா, அக்கா கோச்சிக்க போறாங்க. ஆமா, நாங்க சண்டை போட்டா உங்க அக்கா ஏன் கோச்சுக்கு போறாங்க? நான் என் அக்காவை சொல்லல, இந்த வாழைக்காய சொன்னேன். ஓ, அப்படி வரீங்களா? என்னென்ன இன்னைக்கு சம ஃபார்ம்ல இருக்கீங்க போல. பின்ன தினமும் ஒரே இடத்துல வியாபாரம் பண்ணணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆனாதானே உண்டு.